இங்குனல் ஹெர்னியா, இங்குனல் குடல் இறக்கம் என்று சொல்வார்கள். சாதாரணமாக ஆண்களுக்கு அதிக அளவில் வரும் குடல் இறக்கமாகும். இது தொடைப்பகுதியும் வயிற்று பகுதியும் சேரும் இடத்துல முன்பக்கத்தில் ஒரு பல்ஜ் மாதிரி வரும். அது பெரும்பாலும் நிற்கும் போதோ அல்லது இருமும் போதோ வரும். நோயாளி படுக்கும் போது அந்த பல்ஜ் உள்ள போயிடும் தானே. இந்த இங்குனல் குடல் இறக்கத்திற்கு ஒரே தீர்வு அறுவை சிகிச்சை தான். இதற்கு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் என்ற சாதாரண ஒரு ஸ்கேன் செய்து அந்த டிஃபெக்ட் எவ்வளவு சென்டிமீட்டர் உள்ளது என்று பார்த்து அதற்கு தகுந்தால் போல் ஓப்பன் அல்லது லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சை செய்யலாம். ஓப்பன் அறுவை சிகிச்சையில் ஒரு சிறிய கீறல் போல ஒரு இன்சிஷன் செய்து அந்த குடல் இறக்கத்தை வயிற்றுக்குள் தள்ளி ஒரு வலை வைத்து ஆபரேஷன் செய்வார்கள். லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையில் ஒரு சிறு துளைகள் வழியாக அந்த மெஷ் என்ற வலையை பொருத்தி அறுவை சிகிச்சை செய்வார்கள். இதில் பாத்தீங்கன்னா லேப்ராஸ்கோபிக் அறுவை சிகிச்சையில் இன்ட்ரா ஆபரேட்டிவ் ப்ளீடிங் ரொம்ப குறைவா இருக்கும். ஏர்லி ரிகவரி, பேஷண்ட் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருப்பாங்க. ஒரு 2 நாள்லயே எல்லா வேலையும் செய்யற அளவுக்கு நல்லா ரிகவரி ஆயிருவாங்க.